தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். முதன்மை சக்தி மாற்று சக்தி இல்லன்றார் விஜய். ஆமா தானே? நேற்றைக்கு அறிக்கையில் அப்படிதான் சொல்றாரு. முதன்மை சக்தினா எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு முதல்ல வந்து நிக்கணும். ஆமாவா? முதலமைச்சரே முதல்ல நிக்க மாட்டாரு. முதலமைச்சர் முந்திக்கிட்டு எல்லாம் நிக்கிறாரா? ஸ்டாலின் வரவன் தானே வீதிக்கு, உதயநிதி வரவன் தானே சார் வீதிக்கு. அந்த சைடு ஸ்டாலின் உதயநிதி போவே இல்லையா? உதயநிதி யாரையுமே 12 நாள் சந்திக்கவே இல்லையா? உதயநிதி அவர் வீட்டுல சாப்பிடலையா, தூங்கலையா, அரசு பணி பார்க்கலையா, ஏன் கபில் தேவ பார்க்கலையா? ஏங்க படம் ரிலீஸ் பண்றதுக்கு வரீங்களாங்க நேரு ஸ்டேடியத்துக்கு, கூலி படம் ரிலீஸ் பண்றதுக்கு சாரியா ஓடி வரீங்களா பின்னாடி வாசல் வழியா? ரிஜெக்ட் பண்ணவங்க சார், தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ரிஜெக்ட் பண்ண மைத்திரியன் போய் திமுக சேர்ந்திருக்கிறார். விஜயும் பார்த்தாரா அவரு? அப்பாக்கு நடக்காத நான் சொல்லிருப்பேன், பார்த்தாரு இல்ல கேட்காத நான் சொல்லிருப்பேனா? ஓ, விஜய் கேட்டாரு. மைத்திரியன் லெட்டர் கொடுத்திருப்பார். ஜனநாயக ஷூட்டிங் முடிஞ்சு இப்ப வீட்டுல தானே இருக்காரு, பனையூர்ல தானே இருக்காரு. இப்ப சோசியல் மீடியாவில் எழுதுறோம்ல விஜய் பனையூர் பண்ணையாருன்னு எழுதுறோம். இதெல்லாம் தேவையா? எங்க இருக்கிறாங்க கோபால் அப்படி மன்னராட்சி சொல்றான். அந்த கதையை யார் சொல்றா? மன்னராட்சி குடும்பம் தானே சொல்லுது. விஜய் இதெல்லாம் செஞ்சா இன்னும் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் கூட்டம் கூடும், அவருக்கு வரவேற்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு கேள்வியே கேட்க விட மாட்டேன்றீங்க. 2 மாநாடு நடத்திட்டாரு சார். 2வது மாநாடு நடத்த போறாரு. அதான் மாநாட்டுக்கு வராரு. ஆர்ப்பாட்டம். ஏன் மாநாட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்த மாட்டாரா? போராட்டம் வர மாட்டாரா? இப்ப வந்து அஜித் குமாருக்காக போராட்டம். கவின் குமாருக்கு போக வேண்டியதானே? கவின் குமார் போவாரு. நீங்க எப்ப போவாரு? என்ன இதெல்லாம்? ஸ்டாலின் போயிட்டாரா? உதயநிதி போயிட்டாரா? நான் நிறைய கேள்வி வச்சிருக்கேன் விஜய் கிட்ட கேட்கறதுக்கு. விஜய் பதில் சொல்லுவாரா? என்ன கேள்வி வச்சிருக்கீங்க? என்ன பண்ண போறாரு விஜய், என்ன அரசியல் இருக்குன்னு நான் கேள்வி வைக்கணும்னு ஸ்டாலினை பார்த்து கேளுங்க. நீங்க என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு, என்ன பண்ணீங்க? ஏன் நீங்க வந்து உன்ன வேங்க வயல் போகாம இருக்கிறீங்க? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளருமான திரு VMS முஸ்தபா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் முஸ்தபா சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பாருங்க, தமிழ்நாடு முஸ்லீம் லீக் விஜய் கட்சியினுடைய ஆதரவாளர் நல்லா சொல்றேன். கூட்டணியிலே சேர்ந்துட்டீங்களா? ரொம்ப நெருக்கமாவே இருக்கீங்க விஜய் கட்சியில. கடந்த அந்த கொள்கை விளக்க கூட்டத்துல எல்லாம் உங்களை மேடையில அமர வச்சிருந்தாங்க. மாநாட்டிலையும் மேடையில உட்காடுறீங்களா? இல்லை, எனக்கு அவங்களோட ஆதரவு நிலையில் இருக்கிறோம். அவங்க ஆதரவுக்காக பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க சேலம் பொதுக்கூட்டம் ஆரம்ப பொதுக்கூட்டத்தில் போயிருந்தேன். திருப்பி வந்து அவங்க ஆப் ரிலீஸ் ஆன விஷயத்துக்கு போயிருந்தேன். அவங்களோட ஆதரவு நிலையில் பயணிச்சுட்டு இருக்கிறோம். ரைட். விஜய் அரசியலை தீவிரமாக ஆதரிக்கிறீங்க. விஜய் வந்து கல அரசியல்லையே ஈடுபட மாட்டேன்றாரே சார். நான் உங்ககிட்ட ஏற்கனவே பலமுறை இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன், கேள்வியாக வச்சிருக்கேன், எல்லாருக்கிட்டையுமே கேட்குறோம். தீவிர கல அரசியலுக்கு ஏதோ டேட் பார்த்துட்டு இருக்காரு போல, ஏதோ 4 நேரம் பார்த்துட்டு இருக்காரு போல தெரியுது. விஜய் என்ன கலை அரசியல் ஈடுபடலன்னு சொல்றீங்க? விஜய் அவர்கள் தான் பரந்துரை போய் மக்களை சந்தித்தவர். கலை அரசியல் தான் போயிருந்தாரு. விஜய் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார் வீட்டுக்கு போய் பார்த்து அவர்களுக்கு ஆதரவு சொன்னார். விஜய் அவர்கள் தான் 24 லாக்டப்பில் கொலை பண்ணவர்களை குடும்பத்தார்களை நிற்க வைத்து இந்த சேப்பாக்கத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அரங்கேற்றினார். இன்னும் கல அரசியல் பண்ண எதை வச்சு சொல்றீங்க நீங்க? கல அரசியல் பண்ண மக்களுக்காக எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் தம்பிமார்களும் களத்துல இறக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. என்ன கல அரசியல் இல்ல, தமிழக வெற்றி கழகம் கலாம் அரசியலை கேட்டுறேன். சென்னையில ஒரு முக்கியமான போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம். நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட அங்கம். அவங்க இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான், சரிங்களா, அசுத்தமாயிடுவோம், சரிங்களா. அப்படிப்பட்டவர்களுடைய போராட்டம் சென்னையின் மையப்பகுதி ரிப்பன் பில்டிங்க்கு வாயிலுக்கு வெளியே ஒரு 12 நாளா நடக்குது. விஜய் அங்கிருந்து ஒரு குரூப்பை கூப்பிட்டு பனையூர் அலுவலகமா பங்களாவா தெரியல, பனையூர் வீடா அலுவலகமா ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு பேசுறாரு. இது ரெகுலரா அதை பண்ணிட்டே இருக்காரு. அடிக்கடி யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வர வச்சிடுறது, அலுவலகத்துக்கு வர வச்சுட்டு அங்க வச்சு பார்த்துட்டு ஒரு ஷூட்டிங் மாதிரியே ஒரு செட்டு ஒன்று போட்டு அங்கே உட்கார வச்சு அனுப்புறது. அது என்ன அது அரசியல்? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி 12 நாளாக துப்புரவு பண்ணி ரோட்டில் உட்காந்துருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிற குப்பைகளை சுத்தம் செய்கிறவங்க. ஏன் முதலமைச்சர் போல, ஏன் போல முதலமைச்சரை கேளுங்க, துணை முதலமைச்சரை கேளுங்க. விஜய் யார் முதலமைச்சர்? சார் முஸ்தபா சார். அங்கே யார் வரணும்னு நினைக்கிறாங்க, யார் கோரிக்கையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க, யார் சைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யார் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. அதை அடுத்து பேசலாம் சார், தனி விவாதம். சரி, தனி விவாதம். சரி, நான் இதை கேட்கறேன், ஏன் விஜய் வர மாட்டாரா? போனாங்கல்ல, போனவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கலையா? நீங்க வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நாங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாரு. நாங்க அங்க வந்தால்
போலீசார்கள் எங்களை அப்புறப்படுத்தணும் அச்சம்படுத்துறாங்க. யாரு போராட்ட களத்துல உள்ளவங்க சொல்றாங்க. அதனால வந்து எப்படி விஜய் வந்தா இவங்களை அப்புறப்படுத்திடுவாங்க. வேற என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா போராட்ட களத்துக்கு ஆதரவு கொடுக்க வர்றவர் வந்து கேட்டுட்டெல்லாம் போக தேவையில்ல, நேராவே போலாம். போய் நேரா போனோம். அங்க சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க பிரச்சனை வரணும், அங்க கூட்டம் வரணும். விஜய் அவர்கள் வந்ததுனாலதான் அந்த ஆர்ப்பாட்டத்துமே வந்து சின்ன பின்னமாச்சுன்னு சொல்லி அவர் மேல நெகட்டிவ் செட் பண்ண. அதானே உங்களோட விருப்பம், திமுகவோட விருப்பம். விஜய் இப்படி எல்லாம் நடக்கும் நீங்க ஏன் கற்பனையில் நினைச்சுக்கிறீங்க? நடக்காதா? வேற என்ன சார்? அஜித் குமார் திருப்பவனம் சேகரபாபு போறார் நினைச்சிட்டீங்களா? விஜய் அவர்கள் போறார். விஜய் அவர்கள் போனால் தானால் கூட்டம் கூடும், தானால் வந்து நடக்கும். மக்கள் தலைவர் தான் சரிங்களா? அவர் மேல விமர்சனம் எனக்குமே சில பார்வை வார்த்தையெல்லாம் கொஞ்சம் எல்லாம் மீறி விடுறாரு. பட் அவரும் மக்கள் தலைவர் தான், ஓட்டு போட்டு அவர் பிரதிநிதி. அவரு எத்தனை பேர் வருவாங்க? சேகரபாபு போனா எத்தனை கூட்டம் வரும்? உதயநிதி போனா இந்த பிரம்மாண்டத்தை நீங்க சொல்லிட்டு இப்படியே மறைச்சிட்டு இருப்பீங்க. துப்புரவு 2000 பேர் வந்து பாத்தீங்கன்னா நீதி கேட்டு ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நீதி கேட்டு ரோட்ல உட்கார்ந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கலைக்கிறதுக்கான வேலையை பார்க்கணுமா, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடணுமா? விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்தால் இந்த கூட்டத்தை கலத்திடுவோம்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாங்களா? யாரு சொல்லி அனுப்பினதா? விஜய் தரப்புல இருந்து இப்படி எல்லாம் சொல்லுங்க, என்ன விமர்சனம் ஆகுது? அப்ப துப்புரவு பணியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களை போலீசார்கள் அச்சுறுத்தல்கள் சொல்லி அமிச்சாங்களா? நான் கேக்குறேன். முழுக்க விஜய் அவர்கள் களத்துல வந்தா இந்த மாதிரி இடையூறு செய்வோன்னு அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க. அவரை கூப்பிட்டாரு. தமிழ்நாட்டுல வேற யாருமே அரசியல் பண்ணலையா? விஜய் மட்டும் தான் அரசியல் பண்றாருன்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல, திமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல, தமிழ்நாடு அரசியல்ல திமுகவா தாவேகா என்ற களத்துல விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சார். சொல்லுங்க சார், தாராளமா சொல்லுங்க. அடுத்த முதலமைச்சர் சொல்லுங்க, பிரதமர் சொல்லுங்க. ரைட்டு, முதல்ல வீதிக்கு வரணும் சார், களமாடணும் சார். எடப்பாடி பழனிசாமி ஊரா சுத்திக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. ஆமாவா? ஏன் நீங்க ஸ்டாலின் வரவன் தானே வீதிக்கு? உதயநிதி வரவன் தானே சார் வீதிக்கு? அந்த சைடு ஸ்டாலின் உதயநிதி போவே இல்லையா? உதயநிதி யாரையுமே 12 நாள் சந்திக்கவே இல்லையா? உதயநிதி அவர் வீட்டுல சாப்பிடலையா, தூங்கலையா, அரசு பணி பார்க்கலையா? ஏன் கபில் தேவ பார்க்கலையா? ஏங்க படம் ரிலீஸ் பண்றதுக்கு வரீங்களா நேரு ஸ்டேடியத்துக்கு? கூலி படம் ரிலீஸ் பண்றதுக்கு சாரியா ஓடி வரீங்களா பின்னாடி வாசல் வழியா? நீங்க மகாபலிபுரத்துல ஒரு விழாக்கு போய் அங்க உதயநிதி கலந்துக்கிறாரா இல்லையா? அப்போ உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் இதையெல்லாம் பார்க்க நேரமா இருக்கு. அன்றாடு கஷ்டப்படக்கூடிய துப்புரவு பணியாளர் நான் கேட்கிறேன், அவங்க கேட்கறதுனா நீங்க சொல்லாத விஷயத்த கேட்கறாங்களா? பணி நிரந்தரம் தரேன்னு சொல்லி யார் வாக்குறுதி கொடுத்தா? உதயநிதி ஸ்டாலின் தானே கொடுத்தாங்க, மா சுப்பிரமணியன் தானே கொடுத்தாரு. எடப்பாடிக்கு யார் கடிதம் எழுதுனா இவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி? இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றணும் யாரு தேர்தல் வாக்குறுதியில பட்டியல வெளியிட்டா? இப்ப ஏன் முதுகுல குத்துறீங்க? ஏன் அவங்க கழுத்தா இருக்கிறீங்க? அவங்கள ஏன் ஈரத்துணி போட்டு சாவடிக்கிறீங்க? மலையிலையும் குப்பையிலையும் மேட்லையும் ரோட்ல கிடக்குறாங்களே, உங்களெல்லாம் ஈவிரக்கம் இல்லையா? இதுதான் திமுக திராவிட அரசாங்கமா? இதுதான் சமூக நீதியா? என்ன ஜாதியை பார்த்து அவங்களுக்கு ஒண்ணும் கொடுக்காம வச்சிருக்கீங்களா? ஓரம் கட்டி வச்சிருக்கீங்களா? 2000 பேர் வந்து பாத்தீங்கன்னா நீதி கேட்டு ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நீதி கேட்டு ரோட்ல உட்கார்ந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கலைக்கிறதுக்கான வேலையை பார்க்கணுமா, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடணுமா? விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்தால் இந்த கூட்டத்தை கலத்திடுவோம்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாங்களா? யாரு சொல்லி அனுப்பினதா? விஜய் தரப்புல இருந்து இப்படி எல்லாம் சொல்லுங்க, என்ன விமர்சனம் ஆகுது? அப்ப துப்புரவு பணியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களை போலீசார்கள் அச்சுறுத்தல்கள் சொல்லி அமிச்சாங்களா? நான் கேக்குறேன். முழுக்க விஜய் அவர்கள் களத்துல வந்தா இந்த மாதிரி இடையூறு செய்வோன்னு அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க. அவரை கூப்பிட்டாரு. தமிழ்நாட்டுல வேற யாருமே அரசியல் பண்ணலையா? விஜய் மட்டும் தான் அரசியல் பண்றாருன்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல, திமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல, தமிழ்நாடு அரசியல்ல திமுகவா தாவேகா என்ற களத்துல விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சார். சொல்லுங்க சார், தாராளமா சொல்லுங்க. அடுத்த முதலமைச்சர் சொல்லுங்க, பிரதமர் சொல்லுங்க. ரைட்டு, முதல்ல வீதிக்கு வரணும் சார், களமாடணும் சார். எடப்பாடி பழனிசாமி ஊரா சுத்திக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. ஆமாவா? ஏன் நீங்க ஸ்டாலின் வரவன் தானே வீதிக்கு? உதயநிதி வரவன் தானே சார் வீதிக்கு? அந்த சைடு ஸ்டாலின் உதயநிதி போவே இல்லையா? உதயநிதி யாரையுமே 12 நாள் சந்திக்கவே இல்லையா? உதயநிதி அவர் வீட்டுல சாப்பிடலையா, தூங்கலையா, அரசு பணி பார்க்கலையா? ஏன் கபில் தேவ பார்க்கலையா? ஏங்க படம் ரிலீஸ் பண்றதுக்கு வரீங்களா நேரு ஸ்டேடியத்துக்கு? கூலி படம் ரிலீஸ் பண்றதுக்கு சாரியா ஓடி வரீங்களா பின்னாடி வாசல் வழியா? நீங்க மகாபலிபுரத்துல ஒரு விழாக்கு போய் அங்க உதயநிதி கலந்துக்கிறாரா இல்லையா? அப்போ உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் இதையெல்லாம் பார்க்க நேரமா இருக்கு.
அன்றாட கஷ்டப்படக்கூடிய துப்புரவு பணியாளர் நான் கேட்கிறேன், அவங்க கேட்கறதுனா நீங்க சொல்லாத விஷயத்தை கேட்கறாங்களா? அவங்க போராட்டம், அந்த போராட்டத்துக்கு நாங்க இந்த ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். எந்த அதே கடந்த ஆட்சியா இருந்தா கொடுக்க மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்க போராட கூடாது. இப்ப அப்புறப்படுத்துறாங்க போலீஸை வச்சு. நீதிமன்றமும் சொல்லியிருக்கா அவங்களுக்கு வேற இடம் கொடுங்க போராட்டம். ஏன்னா முக்கியமான சாலை அது, அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். அவங்க என்ன கேக்குறாங்க, இடம் கேட்கலங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, அவங்க கோரிக்கையை கேக்குறாங்க. அவங்க வாங்கிட்டு இருக்க 23,000 சம்பளத்தை 15,000 ரூபாய் குறைக்கிறீங்களே, வயிற்றுல அடிக்கிறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இந்த கால சூழலுக்கு சம்பளத்தை குறைச்சி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டுக்கு வந்து தாரவாத்து கொடுக்குறீங்கன்னா இதோட கேவலமானது இருக்கா? கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட இருக்கு. கம்யூனிஸ்ட் எல்லாம் எந்த அடிப்படையில் கூட இருப்பாங்க? இதுக்கப்புறம் நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? நாங்க தொழிலாளர்களுக்குள்ள கொடுப்போம், தொழிலாளர்கள் பின்னாடி நிற்போம், பாதிக்கப்பட்டவர்கள் பின்னாடி நிற்போம். போன ஆட்சியில வந்து வாய்ச்சவட எல்லாம் பேசுறீங்களே, இப்போ உங்களோட நிலைமை என்ன? சந்திச்சிருக்குதுல. இதையெல்லாம் வரும் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் காலியாக போறீங்க. அதான் அவங்க என்ன பண்றாங்க, துப்புரவு தொழிலாளர்கள். நாளைக்கு நம்ம கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய இடத்தைய மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நிற்கிறாரு, போய் அவரை போய் சந்திக்கிறாங்க. அவர் சொல்ற கனத்த இதயத்தோட நான் பாக்குறேங்க, உங்களோட நீங்க பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து கஷ்டமா இருக்கு. அப்போ இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு நாளைக்கு வந்து 2026 அதையே தான் ஏன் இங்க வரலாம் இல்ல சார்? அவர் வர்றதுனால பல பிரச்சனைகள் எழும்ன்றது நீங்க சொல்றீங்க. சென்னை சென்ட்ரல் நீங்க திருப்பி ஏன் வரல? நீங்க வந்து திமுக காரங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணா கொடுத்துடலாம் திமுக. நான் கேக்குறேன் சார், ஏன் உதயநிதி வரல? ஏன் ஸ்டாலின்? நான் கேக்குறேன், விஜய் அவர்கள் நீங்க இப்படி என்னைய வந்து ஒரு சாயம் பூச வேண்டாம். நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேனோ அந்த கேள்விக்கு பதில நான் கேக்குறேன் இல்லையா? ஏன் முதலமைச்சர் வரல? ஏன் சார் சென்னையில துணை முதலமைச்சர் வரல? சென்டர் மத்தியில இருக்குது, அதுக்கு கூட விஜய் வரமாட்டாரு அப்படின்னா எப்படி? இது கேட்டா கூட்டம் வந்துரும். நீங்களா ஒரு கதையை சொல்றீங்க. விஜய் அவர்களை பார்த்து அவர்களை போய் சந்தித்தார்கள். பல அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தாங்க. முதலமைச்சர் களத்துல வந்தா அந்த பிரச்சனை வந்து சரியாகுமா? மிச்ச எதிர தலைவர் வந்தா சரியா? யார் வரணும்? யார் வந்தா சார் அந்த துறை அங்க இருந்து ஒரு கூட்டத்தை கூட்டு போய் உட்கார வச்சு பனையூர்ல பாக்குறாரு. அவங்க வந்து பாக்குறாங்கல்ல, அவங்க கோரிக்கை நிறைவேற்றுறாங்கல்ல, எனக்கு ஆதரவு. அவங்க விஜய் அவர்கள் தம்பிமார்கள் தொடர்ச்சியாக அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு 12 நாளா அங்கேயே உட்காந்து ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையா? நீங்க அவங்க தலைமை கழக நிர்வாகி போயிருக்கிறாங்க, மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா போயிருக்கிறாரு, மணி போயிருக்கிறார், லைலா மணி போயிருக்கிறாரு. இவ்வளவு பேர் ஆதரவு கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல வந்து இப்போ அங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா சாலாகணும்னு சொன்னா விஜய் வந்தாலே அங்க பிரச்சனை இன்னும் பெரிதாயிடுமா? எப்படி அதே போல விஜய் வந்தா நான் உங்களை விரட்டிடுவோன்னு போலீஸ் சொன்னதா நீங்க ஒரு கதையை சொல்றீங்க. அவங்க சொல்றாங்களே, துப்புரவு பணியாளர்களின் தலைவர் வந்து பார்த்தாரு, அவர் சொல்றாரு எங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்புறப்படுத்தணும் மிரட்டுறாங்கன்னு அவர் சொல்றாரு. அந்த சந்தி பத்திரிகையாளர் விஜய் வர்றதுனால. ஆமா, வந்தா நீங்க கூட்டம் வந்துரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து விஜய் வரப்போறாருன்ற தகவலை போலீஸ்க்கு ஏன் நீங்க சொல்றீங்க? அவரு விஜய் நேரா போயிட்டு வர வேண்டியதானே? அப்ப நான் போலீஸ் உளவுத்துறையும் தூங்கிட்டு இருக்குமா வர வரைக்கும்? நான் கேக்குறேன், என்ன விஜய் அவர்கள் களத்துல வராருன்னு சொன்னா தெரியாம இருக்குமா? என்ன சொல்றீங்க? அரசாங்கம் தான் தூங்குது, அரசாங்கம் தான் தூங்குது. ஒரு விடியா அரசாங்கமா இருக்கின்றது, பொம்மை அரசாங்கமா இருக்கின்றது, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற அரசாங்கமா இருக்கின்றது. இவர் களத்துல வந்ததுக்கு என்ன நெகட்டிவ் செட் பண்ண நினைக்கிறீங்க? நெகட்டிவ் இல்ல சார். வேற என்ன சார்? நான் என்ன கேக்குறேன், இங்க சென்னையில அவர் வந்து ஒரு நைட் ஒரு 2 மணிக்காவது போயிருக்கலாம். ஒரு 3 மணிக்கு அனிதா வீட்டுக்கு எப்படி போயிட்டு வந்தாரோ அந்த மாதிரி அனிதா வீட்டுக்கு போனார், அஜித் குமார் வீட்டுக்கு போனார், பரந்தூர் விமானத்துக்கு போன இடத்துல இந்த விஷயத்தை என்ன சால்வ் பண்ணீங்க? நான் கேக்குறேன், அவர் போனார்ல. சரி, தமிழக அரசு இப்படி வந்து கூட்டம் சேர்ந்துரும், அங்க வந்து அந்த ஒரு மாபு அந்த மென்டாலிட்டியை மாத்த முடியாது, அந்த கூட்டத்தை கிரௌட வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாதுன்னு எத்தனை நாளைக்கு இப்படி மறைஞ்சு அரசியல் பண்ண போறாரு? தேர்தல் மக்களை சந்திக்க போறாருல, மக்களை அது என்ன மாதிரி நடக்கும்? அது வேற ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் பாதுகாப்பு இந்த அரசாங்கத்துக்கு விஜய் அவர்கள் வந்து வெளியில வந்தா கூட்ட வரத்துக்கு பாதுகாப்பு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. துப்பு இருக்கா? எல்லாருக்கும் திராணி இருக்கா? என்ன விஜய் தைரியம் இருக்கா? பாதுகாப்பா பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அதுதான் சொல்றேன் சார். என்ன சார் இது? எம்ஜிஆரும் மக்களோட மக்களா இருந்தவர் சார். வீதிக்கு போய் மக்களோட மக்களா கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் அரசியலே அந்த பாணியை தான் நீங்க பின்பற்றுறேன்றீங்க. இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் தெரியுமா? இப்ப சேப்பாக்கத்துல சார், வெள்ளை சட்டை போட்டா டிவிக்கு துண்டு போட்டா விடல, அங்கங்க தடுத்து நிறுத்தினாங்க. இதுதான் போலீஸ்கார் கொடுக்க பாதுகாப்பா? இதுதான் தமிழக அரசு கொடுக்க பாதுகாப்பா? எங்கெல்லாம் அதையும் தாண்டி 50,000 பேர் கூட்டம் வந்துச்சீங்க. இதை வச்சு நல்லா தெரியுது நீங்க விஜயை தேக்கி வைக்க போறீங்க. அவரை வெளியே காட்டாம. ஆக்சுவலா மாநாடு வேற 21ஆம் தேதி. அதனால இப்ப போனாருன்னா அதனுடைய அந்த கிரேஸ் குறைஞ்சிரும், நமக்கு அதுக்கான அந்த ஐப்பு குறைஞ்சிரும். மாநாடு பிரம்மாண்டமா நடக்க போது 30 லட்சம் பேர் கூட போறாங்க. விக்கிரவாண்டியை தாண்டி தேசிய பார்ட்டிகளும் பிராந்திய பார்ட்டிகளும் உற்று நோக்கக்கூடிய மாநாடு தான் அமைய போகுது. மாநாடு 30 லட்சம்ன்றீங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? மதுரை கிரௌடு தாங்காது அது. அவ்வளவு போனா
திமுக நடத்துற மாநாடு நினைச்சு 2 லட்சம் நினைச்சுக்கிட்டீங்களா? எடப்பாடி மாநாடு நினைச்சீங்க 5000 நினைச்சீங்களா? விஜய் அவர்கள் மாநாடு சார் பார்த்தோம். விக்கிரவாண்டியில 12 லட்சம் பேரை பார்த்தோம். ஓகேவா? முதல் மாநாடு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி மாவட்ட செயலாளரை போட்டு, பகுதி செயலாளரை போட்டு, வார்டு செயலாளரை போட்டு, பூத் கமிட்டியை போட்டு இன்னைக்கு 2வது மாநாடு நடத்துறாருன்னு சொன்னா எவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த மாநாடு நடத்த போறோம் பார்க்க தானே போறீங்க. விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு 15 நிமிஷம் அந்த நடைமேடை அமைக்கிறாங்களாம். அப்ப எவ்வளவு பெரிய மாநாடு, என்ன மாதிரி விஷயமான கூட்டங்கள் அங்க வந்து கலந்துக்க போறன்ற விஷயம்லாம் நீங்க பார்க்க பொறுத்து பாருங்க. கூட்டம் எல்லாம் எல்லாருக்கும் சேரும் சார். கடந்த காலங்களிலே கூட்டம் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஜெயிச்சாங்களா தோட்டாங்களா அப்படின்ற வரலாறு எல்லாம் இருக்கு. 200 ரூபாய் கூட்டம், 200 ரூபாய், 500 ரூபாய் பூத் கமிட்டிக்கு சாராய பாட்டில் வச்சு பிரியாணி போட்ட கூட்டம். விஜய் அவர்கள் 1 ரூபாய் செலவு இல்லாம தானா சேர்ற கூட்டம். பாத்தீங்களா? 1 ரூபாய் செலவு காசு கொடுத்து கூட்டம் கூட்டாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். மற்ற கட்சிகள் காசு கொடுத்து கூட்டு வராங்க, ரைட்டு. குறைஞ்சபட்சம் விஜய் கட்சியினர் இந்த முறை வந்து மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எல்லாம் போட்டுருக்காங்களா? என்ன வண்டி வச்சு கூட கொடுக்க மாட்டாங்களா? என்ன ஆளாளுக்கு அவங்களே அலைக்கடன் திரண்டுருவாங்களா? என்ன நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா மக்கள் திரண்டு இருக்கு. எப்போ மாநாடு தேதி 25 வச்சிருந்தாங்க. ஏதோ அதுல ஒரு சிக்கலை உண்டாக்கி விநாயகர் சதுர்த்தி. ஆனா 26 மோடி வரலாம் இந்த நாட்டுக்கு. அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது, இடையூறு கிடையாது. அப்போ விநாயகர் சதுர்த்தி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு பூரா விநாயகர் சதுர்த்தி செலவைக்க போறாங்க. அங்க போலீஸ் பாதுகாப்பு கூட நடந்துட்டு தான் இருக்கு. சரி, அதையும் தாண்டி இல்ல சார், பிரைம் மினிஸ்டர் பாதுகாப்பும் முக்கியம். அவருக்கும் அந்த புரோட்டோகால் அவர் கொடுக்க வேண்டிய, ஏன்னா அவருக்கு டேட் மாத்த முடியாது. சரி, கட்சியோட மாநாட மாத்தி விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா மாநாடா, மாநாடுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி நீங்க சொல்லுங்க. ஏங்க மாநாடு முடிச்சு விநாயகர் சதுர்த்தி நடுவில் ஒரு நாள் கேப் இருக்கு. விநாயகர் சதுர்த்தி எப்போ? அன்னைக்குதான் வந்து விநாயகர் சிலையை இந்து சொந்தங்கள் வைக்க போறாங்க. அங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற தமிழ்நாடு முழுக்க இது நடக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 25 வேணாம், விஜயர்கள் தம்பிமார்கள் 25 நீங்க வந்து பாத்தீங்கன்னா 18 வச்சா கூட ஓகேனுவாங்க. ஏன்னா அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மாநாடுக்கு ஆவலா அந்த கூட்டத்தை காக்கிறதுக்கும் மரியாதைக்குரிய விஜய் அவர்களின் பேச்சை கேட்பதற்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அதனால பல லட்சம் தொண்டர்கள் தானாவே கூடக்கூடிய கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம். அதிமுக திமுக கூட்டம் நான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா 200 ரூபாய் பிரியாணி கூடுற கூட்டம். ஏற்பாடுகள் எல்லாம் வந்து கடந்த முறை நிறைய சில ஃபெயிலியர் எல்லாம், லேப்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி குறைகள் எல்லாம் இருக்காது இல்ல? என்ன ஃபெயிலியர் இருந்தது? நீங்க வேற, எனக்கு வேற பிரமிப்பா இருக்குது. 30 லட்சம் பேருன்றீங்க. ஆமா, என்ன ஃபெயிலியர் இருந்தது? தண்ணி இல்லாம கூட்டம் எல்லாமே இருந்தது. இப்ப தண்ணி ரெடி பண்ணிருக்காங்க, ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணிருக்காங்க. அங்க பார்க்கிங்கான வசதி 200 ஏக்கர்ல பார்க்கிங் போடுறதுக்கான ரூட் மேப் போட்டிருக்காங்க. வரக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல வண்டியை எங்க நிப்பாட்டணும், இங்க வேனை எங்க நிப்பாட்டணும், பஸ் எல்லா வேலையும் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. விக்கிரவாண்டி மாநாடு அரசாங்கம் தான் கொடுக்கணும். மிக அரசாங்கத்தை தாண்டி விஜய் அவர்களின் தொண்டர் அணி வந்து களத்துல இறங்கி அந்த மாநாடை சக்சஸ்ஃபுல்லா நடத்துவோம். இல்ல, கடந்த முதல் மாநாட்டுல பார்த்திருக்கோம் இதெல்லாம். அதை பார்த்து பயந்து உருண்டு திமுக அணிலிருந்து தூக்கத்தை இழந்து அடுத்த விஜய் அவர்களின் என்ன கூட்டம் நடத்தினாலும் எப்படி எப்படிலாம் இடையூறு கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்தோமே. தொடர்ச்சியாக சிவானந்த சாலை போராட்டத்துல எல்லாத்தையும் உடைச்சு போட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாமளே செலவு பண்ணோம். தாவேக்கா பண்ணிச்சு. ஆமா தானே? செலவெல்லாம் பண்ணி அந்த மாதிரி எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. திமுக ப்ரோக்ராம்ல எதையுமே உடைச்சு போடல, எதுவும் நடக்கல. பாமக ப்ரோக்ராம்ல எதையுமே உடைச்சு போடல, எதுவும் நடக்கல. அந்த இடத்துல கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்திருக்கு, அதுக்கான சரி செய்யறன்னு சொல்லி கூட அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நடக்குது. பாக்கலாம் சார், அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மள தான் பேச போறோம். முதன்மை சக்தி மாற்று சக்தி இல்லைன்றார் விஜய். ஆமா தானே? நேற்றுக்கு அறிக்கையில் அப்படிதான் சொல்றாரு. முதன்மை சக்தினா எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு முதல்ல வந்து நிக்கணும். ஆமாவா? முதலமைச்சரே முதல்ல நிக்க மாட்டாரு. முதலமைச்சர் முந்திக்கிட்டு எல்லாம் நிக்கிறாரா? துப்புரவா 12 நாள் ரோட்ல இருந்து அள்ளுபாடு பட்டு இருக்காங்க. பாவம், வாயிலையும் வைத்தியம் அடிச்சு அழுவிட்டு இருக்காங்க. முதன்மை சக்தி எங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் முதல்ல வந்து நிக்கிறாங்க. எங்க நிக்கிறாரு? 12 வாட்டி அந்த ரோடு பக்கம் போறார், அந்த ரோட்ல இருந்து வரார், நேரு ஸ்டேடியம் போறார், அவர் மகன் போய் ஆடியோ லான்ச் போறார். எல்லாமே நடக்குது. ஆனா முதன்மை சக்தி முதலமைச்சர் முதலா வரமாட்டார். அதனால வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் முதன்மை சக்தியா இல்ல, தமிழக அரசியல் களத்துல முதன்மை சக்தியாக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இருக்கிறாரு. நாங்க முதன்மை சக்தின்னு சொல்றோம். எப்படி நீங்க முதன்மை சக்தியா வருவீங்க சொல்லுங்க? எல்லாம் பிரமிப்பா சொல்லுங்க. அடுத்த முதலமைச்சர் முதன்மை சக்தின்னு உங்களை நோக்கி அலைன்ஸுக்கு கூட யாருமே இல்லையா சார்? முஸ்தபா மட்டும் தான் போய் அவங்க கூட இருக்கீங்க. சரிங்களா? இவங்க எல்லாம் யாருமே இல்ல. எப்படி யார வச்சுக்கிட்டு நீங்க முதன்மை சக்தி? திமுக கூட யார் அலைன்ஸ்ல இல்ல? பெரிய அலைன்ஸ் அது 2019ல அடுத்த 2026 வரைக்கும் தொடருமா? கம்யூனிஸ்ட போட்டு உதைக்கிறாங்க இங்க. இப்ப அதெல்லாம் அவங்க எல்லாம் நட்பு எல்லாம் 6 சீட்டுக்கு உட்காந்துருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? அவ்வளவு இலக்காரமா பேசுறீங்களா? கம்யூனிஸ்டையும் விடுதலை சிறுத்தையும் பட்டியலின மக்கள் பாதுகாப்பு அவங்க 6 கொடுத்தா எம்எல்ஏ. சரி, இங்க வந்து 12 15 விஜய் கிட்ட வாங்கினா அது சபார்டினேட். முதல்ல விஜய் நம்பி வரமாட்டாங்க யாருமே. ஆட்சியில பங்கு இங்க வந்து அமைச்சர், இங்க வந்து இலாக்கா. உங்களுக்கு
டிசம்பர் விஜய் ஒரு இது சார் நிரூபிக்கப்படாத ஒரு அரசியல்வாதி சார். இப்பதான் வராரு அவர் அரசியலுக்கு. திமுக அதிமுக அப்படி கிடையாது. அதிமுகவும் திமுகவும் ஆரம்பிக்கும் போது என்ன அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நிரூபிச்ச அரசியல்வாதியா? காயிதே மில்லத் களத்துல வரும்போது நிரூபிச்ச அரசியல்வாதியா? காமராஜ் களத்துல வரும்போது நிரூபிச்ச அரசியல்வாதியா? ஆட்சியில எம்ஜிஆர் கொடுக்குறாங்கன்னா அங்க 6 சீட்டு கொடுக்கறது எம்எல்ஏ ஆயிட்டு உள்ள போயிடுவாங்க அவங்க. இங்க வந்தா இது டெபாசிட் கிடைக்குமான்ற டவுட்டோட முதல்ல அங்க ஜெயிப்பாங்களா? அண்ணா திமுக ஆட்சி வருமா? திமுக சொன்ன 504 வாக்குறுதி எல்லா வாக்குறுதி நிறைவேற்றிச்சா? தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே திமுக வாங்க வாங்க நாங்க வாக்களிக்கிறோம் காத்து கிடக்குதா? மக்கள் என்ன இன்னொரு அரசாங்க ஊழியர்களுக்கு ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. நீங்க சாம்சங் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு வாட்டி கரண்ட் பில் எடுக்கிறேன். நீங்க எடுத்துட்டீங்களா? சிலிண்டருக்கு சப்சிடி கொடுத்துட்டீங்களா? சிலிண்டரை குறைச்சிட்டீங்க. நீங்க வைக்கிற விமர்சனத்தை எல்லாம் ரைட்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. நானுமே இதெல்லாம் செய்தியாக்குறேன். அதனால எனக்கு தெரியும். ஆனால் விஜய் வந்து வெளியே இது எல்லாம் பேசணும் இல்ல. விஜய் என்னைக்கு பேச போறாரு? என்ன பண்ண போறாரு? ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்சு இப்ப வீட்டுல தானே இருக்காரு. பனையூர்ல தானே இருக்காரு. பனையூர் இப்ப சோசியல் மீடியாவில் எழுதுறோம்ல விஜய் பனையூர் பண்ணையாருன்னு எழுதுறான். இதெல்லாம் தேவையா? இங்க இருக்கிறாங்க கோபால் அப்படி மன்னராட்சி சொல்றான். அந்த கதையை யார் சொல்றா? மன்னராட்சி குடும்பம் தானே சொல்லுது. அவர்கள் மன்னராட்சி குடும்பம் மன்னர் குடும்பம். ஏன் வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் பார்க்க மாட்டீங்க? ஏன் நீங்க ஜாக் டோடியோ பார்க்க மாட்டீங்க? விஜய கேட்டா நீங்க அங்க போறீங்க. இது என்னங்க இது? தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர்? தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர்? நான் விஜய கேக்குறேன் சார். உங்ககிட்ட விஜய் பத்தி பேசுறதுதான் பேட்டி கூப்பிட்டு. நீங்க அரசாங்க ஊழியர்கள் யாரை கேட்டு போராட்டம் பண்றாங்க? துப்புரவு பணியாளர் யாரை கேட்டு போராட்டம் பண்றாங்க? இன்னைக்கு விலைவாசியை கட்டுப்படுத்த யாரை கேட்டு போராட்டம் பண்றாங்க? இன்னைக்கு சட்ட ஒழுங்கு வேணும் யாரை கேட்டு போராட்டம் பண்றாங்க? திமுக அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்யாட்டின்னு சொன்னா மக்கள் தானா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் 2026 அவருக்கு வாக்களிக்க போறாங்க. நீங்க ஏற்கனவே விஜய்க்கு முன்னாடி எல்லாம் களத்துல இருக்கிற ஆளு எனக்கு தெரியும். விஜய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா திரைத்துறையில உங்களுக்கே சீனியர்னு சொல்லிட்டு போங்க பரவாயில்ல. களத்துல இருந்தவர் ஈழத்தமிழருக்காக போராடினவர் விஜய் நம்ம பார்த்தோமா இல்லையா? நான் என்ன கேள்வி கேக்குறேன்னு நீங்க கொஞ்சம் உள்வாங்குங்க. சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு ஃப்ளோல பேசணும்னு என்ன எதிரான ஆளா பாக்காதீங்க. விஜய் இதெல்லாம் செஞ்சான்னு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் கூட்டம் கூடும். வரவேற்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு கேள்வியே கேட்க விட மாட்டேன்றீங்க. 2 மாநாடு நடத்திட்டாரு சார். 2வது மாநாடு நடத்த போறாரு. அதான் மாநாட்டுக்கு வராரு. ஆர்ப்பாட்டம். ஏன் மாநாட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்த மாட்டாரா? வர மாட்டாரா? இப்ப வந்து அஜித் குமாருக்காக போராட்டம். கவின் குமாருக்கு போக வேண்டியதானே? கவின் குமார் போவாரு. நீங்க எப்ப போவாரு? என்ன இதெல்லாம்? ஸ்டாலின் போயிட்டாரா? உதயநிதி போயிட்டாரா? இதெல்லாம் ஒரு யார் போகணும் சார்? தமிழ்நாடு அரசாங்கத்தின் காவல்துறை, உளவுத்துறை, தமிழ்நாட்டு அரசாங்கத்துல இலக்கா யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? கேள்வி எது கேக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க சார். இது எல்லாம் நீங்க செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் உங்களுக்கான வரவேற்பு இருக்கும் மக்களுக்கு. செய்யறேன்னு சொன்னவர் செய்யலையே, போறான்னு போலையே. தமிழ்நாட்டு மக்கள் செய்யலன்னு வந்திருக்கீங்க சார். இங்க நீங்க வாங்க சார் வீதிக்கு. நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி வந்துருவாங்க? பனையூர்ல உட்கார்ந்து இதெல்லாம் பேசினா வந்துருவாங்களா? கண்டிப்பாக மக்கள் மன்றத்துல இறங்கி மாநாடுக்கு அப்புறம் மக்களை சந்திக்க போறாரு. மக்களை சந்திச்சு திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய நீங்க சாதனைன்னு சொல்லக்கூடிய பட்டினிய மக்களுக்கு வேதனையா இருக்கக்கூடிய விஷயத்த சொல்ல போறாரு. மக்கள்கிட்ட சொல்ல போறாரு. அவங்க சாதனைன்னு யாரும் மக்கள் எல்லாம் குறிப்பிடல சரிங்களா? அவங்களும் அல்லோல மக்கள் அலோலப்படுறாங்க திமுக ஆட்சியில. அந்த கஷ்டத்துக்கு நீங்க துணை நில்லுங்க சார். முதல்ல துணை நிக்கிறோம். எங்க துணை? எந்த இதுல துணை நிக்கல? எந்த ஆக்கப்பூர்வமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறா அந்த இடத்துல துணை நிக்கிறாங்க சார். எங்க துணை நிக்கல? அனங்காபுத்தூர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வீடு தர நீங்க வீடு எல்லாம் இடிச்சிங்க. தமிழக வெற்றி கழகம் களத்துல நின்னது. போலீஸை வச்சு ஷூவை வச்சு மிதிச்சிங்க. எங்க நிக்கல? இன்னைக்கு துப்புரவு பணியாளர் களத்துல நிக்கிறாங்க. அரசாங்க ஊழியர் களத்துல நிக்கிறாங்க. செவிலியர் போராட்ட களத்துல நிக்கிறாங்க. எந்த களத்துல? வக்ஃப் போர்டு இஸ்லாமியர் பிரச்சனை களத்துல நிக்கிறாங்க. எந்த களத்துல நிக்கல? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கம் தேர்தல் கமிஷனும் சேர்ந்து இங்க வாக்கு வங்கியை சிதைக்குது, ராகுல் காந்தியை கைது செய்துன்னு சொல்லி அந்த விஷயத்துல களத்துல நிக்கிறீங்க. எதுக்கு களத்துல நிக்கல? களத்துல நிக்க வேண்டிய திமுக நிக்க மாட்டுது. அதுக்கு கேள்வி கேளுங்க. அதை நாங்க சொல்றோம். இல்ல பனையூருக்குள்ளேயே அரசியல நடத்திட்டு போயிடலாம் எலெக்ஷன் வரைக்கும் அப்படின்ற திட்டமா? இவ்வளவு விஷயம் சொல்றேன். அவங்க களத்துல நிக்கிறாங்க, களத்துல வராங்க சார். மற்றவங்க நிக்கிறது கேட்கல சார். நீங்க என்ன அவர் களத்துல வரல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாரு. நான் நிறைய கேள்வி வச்சிருக்கேன் விஜய் கிட்ட கேட்கறதுக்கு. விஜய் பதில் சொல்லுவாரா? என்ன கேள்வி வச்சிருக்கீங்க? என்ன பண்ண போறாரு விஜய்? என்ன அரசியல் இருக்குன்னு நான் கேள்வி வைக்கணும்னு ஸ்டாலினை பார்த்து கேளுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? ஏன் நீங்க வந்து உன்ன வேங்க வயல் போகாம இருக்கிறீங்க?
ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமார் வீட்டுக்கு போகாம இருக்கிறீங்க? ஏன் நீங்க துப்புரவு பணியாளரை பார்க்காம இருக்கிறீங்க? ஏன் நீங்க அரசாங்க ஊழியரை பார்க்காம இருக்கிறீங்க? ஏன் நீங்க செவிலியர் போராட்டத்தை பார்க்காம இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் நீங்க தானங்க ஐயா சொன்னீங்க வாக்குறுதி. தமிழ்நாட்டுல வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பட்டை தீட்டப்படும் எப்பவுமே. அதுதான் நடக்கும். திமுகவை திட்டினா ஓட்டு வந்துரும் இங்க ஒரு கூட்டம் நினைக்கிறாங்க. திமுகவை திட்டிட்டே இருந்தாலும் ஓட்டு வந்துரும். நீங்க எதையாவது செய்யணும். ஆட்சி அதிகாரம் யார் கையில இருக்கு? திமுக எதிர்ப்பு அரசியல்ன்றது இங்க ஊறி போயிடுச்சு எல்லாரும். பண்ணிட்டு போங்க. ஆனா நீங்க எதையாவது பண்ணுங்க. முதல்ல தமிழக அரசாங்கம் யார் கையில இருக்கு? ஸ்டாலின் கையில இருக்கு. அவரை தான் கேள்வி கேட்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கறாங்க. எல்லா அரசாங்கங்களையும் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கறாங்க. இப்போ விஜய் செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் சரிதானே? ஆக்கப்பூர்வமான வேலையை செய்யறாரு. துப்புரவு பணியாளர் அவங்க கூட்டு போய் பார்த்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்க இன்னும் பரந்தூர் விமான நிலையத்துக்கு நீங்க செய்யலன்னு சொன்னா அவர்களை கூப்பிட்டுட்டு சட்டமன்றத்துக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு சார். சட்டமன்ற முற்றுகை சட்டமன்றமே இந்த 5 ஆண்டுகளுக்கான இதுவே முடிஞ்சு போச்சு. எந்த சட்டமன்றத்துக்கு போறாரு? சட்டமன்றத்துக்கு விஜய் முதலமைச்சரா போவார். விஜய் மக்கள் மன்றத்துக்கு வர சொல்லுங்க சார். அப்புறமா சட்டமன்ற மக்கள் மன்றத்துல மக்களை சந்திக்க இந்த மாநாட்டுக்கு வராரு. மாநாடு உங்க கட்சி நிகழ்ச்சி சார். அதுக்கு வந்துதான் ஆகணும். மக்களை சந்திக்க போறார். மக்களை சந்திக்கக்கூடிய பயணத்துல இறங்க போறார். பாத்தீங்களா இல்லையா? தொடர்ச்சியா மக்கள் சந்திக்கிற பயணத்தை அவர் வந்து ரூட் போட்டிருக்காங்க. இறங்க போறார். மக்கள் மன்றத்துல போய் நிக்க போறார். கண்டிப்பாக தேர்தல் பரப்புரை செய்ய போறார். ஃபுல் டைம் அரசியல்வாதியா பார்ட் டைம் அரசியல்வாதியா சார் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல எல்லா விஷயத்தையும் குரல் கொடுக்கக்கூடியவர். நீங்க ஃபுல் டைம் அரசியல்வாதியா பார்ட் டைம் அரசியல்வாதியா? அப்ப நீங்க கேளுங்க முதலமைச்சரை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா விளம்பர அரசாங்கம் நடத்துறீங்களா, பொம்மை அரசாங்கம் நடத்துறீங்களா, இல்ல வந்து மக்களுக்கு சேவையான அரசாங்கம் நடத்துறீங்க கேளுங்க. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மக்கள் வரும் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணி வைக்காமல் யாராலும் இங்க அதிகாரத்துக்கு வரவே முடியாது சார். அதான் நடந்திருக்கு. இப்பவுமே பெரிய பெரிய கட்சிகள் திமுகவே கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. விஜய்க்கு யாருமே இப்போ வரைக்கும் வர்ற மாதிரி இல்ல. யாரையாவது ஒரு கூட்டணி வச்சாதான் நீங்க 26ல அந்த கனவு காண்றீங்கல்ல, முதலமைச்சர் கனவு, அது போகணும். அதுக்கு உங்களை திரும்பி யாரும் உங்களை வரவேற்றும் பேசல, உங்களை ஆதரிச்சும் பேசல. எப்படி இதெல்லாம் நடக்க போகுது? எந்த எடப்பாடி கூட்டணி வச்சிட்டாரா? திமுக யாரு கூட கூட்டணி வச்சிருக்காரு சார்? பிஜேபி, ஏடிஎம்கே, பிஜேபி கூட சில கட்சிகள் இருக்கு. அவங்க எல்லாருமே என்டிஏ அலைன்ஸ். அண்ணாமலை முதலமைச்சரா? நயினா நாகேந்திரன் எடப்பாடி தான் முதலமைச்சர். இவங்களாம் துணை முதலமைச்சரா? யாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்? யாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்? நீங்க ஆதரிக்கிற விஜய் கட்சியில யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சார்? விஜய் கட்சிக்கு யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்? வரவர்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லியாச்சுல. வர கூட்டணிக்கு ஆட்சி. நான் கேக்குறேன் அதிமுக நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ கூட்டணி முடிவாச்சுன்னு சொன்னீங்களா இல்லையா? கூட்டணி முடிவாச்சுன்னு சொன்னீங்களா இல்லையா? ஓபிஎஸ் எந்த கூட்டணியில இருக்கிறாரு? தினகரன் எந்த கூட்டணியில இருக்கிறாரு? ஜான் பாண்டியன் எங்க இருக்கிறாரு? கிருஷ்ணசாமி எங்க இருக்காரு? எங்க இருக்கிறாங்க? கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்களா? மாநாடுக்கு அப்புறம் பாருங்க. மாநாடுக்கு அப்புறம் தமிழக அரசியல் களத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. கம்யூனிஸ்ட் என்ன பண்ண போகுதுன்னு பாருங்க. விடுதலை சிறுத்தை ஏற்கனவே திமுக பல மாநாடு பார்த்திருக்குது. சேலம் பல மாநாடு, திருச்சி பல மாநாடு. இது வரலாறே காணாத, வரலாறே பார்க்காத ஒரு பிரம்மாண்ட 30 லட்சம் பேர் கூடக்கூடிய விஜயின் தம்பிமார்கள் தமிழக அரசியலே மாற்று அரசியலாக மாற்றக்கூடிய ஒரு முதன்மை சக்தியாக திகழக்கூடிய விஜய் அவர்களின் மாநாடு. இந்த மாநாடை வந்து எல்லா அரசியலும் பாக்குறாங்க. மாநாடுக்கு அப்புறம் விசிக என்ன பண்ண போகுது, கம்யூனிஸ்ட் என்ன பண்ண போகுது, இங்க வைக்க வந்து என்ன ஸ்டெண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாரு, திமுக இஸ்லாமிய பார்ட்டிகள் எந்த திசையை நோக்கி போகுது, இன்னைக்கு சமூக நீதி பேசக்கூடியவர்கள் என்ன இடத்துல இருக்கிறாங்க, யார் இவர்கள் எல்லாம் RSS எப்படி இன்னைக்கு ஒரு மைதீன் வந்து திமுக சேர்ந்திருக்காரு சார். அவர் தெரியுமா? எங்க இருந்தாரு தெரியுமா? RSS பங்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா RSS ஓட நாங்க இவங்களும் டையப்போட இருக்கிறாங்க. ஒரே கொள்கையில வந்து மைத்ரே என்ற தனிநபர் வந்து திமுக சேர்ந்திருக்காரு. அவ்வளவுதான். அதுவே RSS போய் சேர்ந்துருச்சா திமுக? மைத்ரன் RSS காரு. உங்களுக்கு RSS பிடிக்காது, அதுக்காக விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி தராரு. யார் ரிஜெக்ட் பண்ணவங்க சார்? தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ரிஜெக்ட் பண்ண மைத்ரியன் போய் திமுக சேர்ந்திருக்கிறார். விஜயும் பார்த்தாரு அவரு. நடக்காத நான் சொல்லியிருப்பேன். பார்த்தாரு இல்ல, கேட்காத நான் சொல்லியிருப்பேன். ஓ, விஜய் கேட்டாரு. மைத்ரியன் லெட்டர் கொடுத்திருப்பார். மைத்ரியன் லெட்டர் கொடுத்திருக்கிறார். புரியுதா? ரிஜெக்ட் பண்ணவர் திமுகவுக்கு போறாங்க. புரியுதா? நிறைய பேர் பிரம்மாண்டமா சொல்றீங்க. முதல்ல விஜய் களத்துக்கு வரணும். உங்க மாநாட்டு பிரம்மாண்டத்துல நீங்க அந்த இதுல இருக்கீங்க. அந்த மாநாட்டு அந்த ஒரு மோகம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இது பெரிய பிரம்மாண்டத்தை நீங்க வந்து கட்டமைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுல இருந்து வெளியே வந்து இந்த மாநாடு தமிழக அரசியலை மாற்றக்கூடிய மாநாடு. இந்த மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி என்ன ஆட்டம் கொடுக்க போகுதுன்னு பாருங்க. எப்படியெல்லாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய திசை மாற போறாங்க பாருங்க. ஒரு பிரம்மாண்ட மெகா கூட்டணியை தமிழக வெற்றி கழகம்
முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய விஜய் எப்படி அமைக்க போறாருன்னு பாருங்க. நாளைக்கு சட்டமன்றத்துல திமுக ஆட்சி அப்புறப்படுத்தி விஜய் அவர்கள் ஆட்சி எப்படி மலர போகுதுன்னு பாருங்க. ரைட் சார். களத்துல வந்து இதுக்கு ஒரு ஆட்டம் பாட்டத்தோடு விஜய் அரசியல் இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இப்போ வரைக்கும் இல்ல. நீங்க மாநாட்டுக்கு பிறகு நடக்கும்ன்றீங்க. கண்டிப்பாக களத்தில் விஜய் அவர்கள் இருக்கிறார். மக்கள் சந்திப்பு பயணம் நடத்திட்டு இருக்கிறார். மக்கள் குறை கேட்கும் விஷயத்துல வந்து களமாடிட்டு இருக்கிறாரு. மக்களுக்கான பிரச்சனையை கையில எடுத்து போராடிட்டு இருக்கிறாரு. யாரு செய்யணுமோ திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி செய்யாம இருக்கிறாங்க. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். 2026 மக்கள் கண்டிப்பாக திமுக அரசாங்கத்துக்கு பாடம் கற்பிக்க. மாநாட்டு முடிஞ்சதும் எனக்கு ஒரு நேரம் கொடுங்க. அப்பவும் பேசணும். அவர் என்னென்ன பண்ணாருன்றதெல்லாம் நான் கேள்வியா வைக்கணும். கண்டிப்பா. சரிங்களா? எனக்கே சிலதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி முஸ்தபா சார்.